Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நியூ கிராஃபிக்கல் காலம் ஷெடியூல் அண்டு நியூ மெட்டீரியல் டேக் ஆஃப் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நியூ ஷெடியூல்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் பார்த்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ கிராஃபிக்கல் காலம் ஷெடியூலுக்காக நான் சம் காலம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் வித் டிஃப்ரெண்ட் லெவல், ஹைட் அண்ட் ஷேப்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கிராஃபிக்கல் ஷெடியூல் எடுக்க போகிறோம். அதுக்காக உங்கள் ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் ஷெடியூல் அண்ட் குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு நியூ கிராஃபிக்கல் காலம் ஷெடியூல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிஃபைண்டில் கிராஃபிக்கல் காலம் ஷெடியூல் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் காலம் குரூப்பிங் எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா காலம் கிரிட்ஸ் கிடச்சிடும். அதாவது இந்த காலம் பார்த்திங்கன்னா காலம் A1 கிரிட்டில் லெவல் 0ல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு லெவல் 2ஓட வரைக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிராஃபிக்கல் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதை நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் கிராஃபிக்கல் காலம் ஷெடியூல்ஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது லெவல் நீங்கள் ஹைட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லெவல் நீங்கள் இதில் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸ் வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டீல் மட்டும் சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டீல் காலம் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை மாதிரி மெட்டீரியல் வைச்சும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் டெம்ப்ளேட்டும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம குரூப்பும் பண்ணிக்கலாம். இப்போ சிமிலர் காலம் உங்களுக்கு இருந்ததுன்னா இது எல்லா கிரிட்லேயும் இருக்க காலம்ஸ் ஹைலைட் ஆகுது. இது சேம் ஹைட் சேம் சைஸ் இருந்ததுன்னா இது குரூப் பண்ணணுன்னா நம்ம சிமிலர் குரூப் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு குரூப் ஆகிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் காலம் கிராஃபிக்கல் ஷெடியூல் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் டேக் ஆஃப் பார்ப்போம். மெட்டீரியல் டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக சேம் காலம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் ஷெடியூல் அண்ட் குவான்டிட்டிஸில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல் டேக் ஆஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரக்சரல் ஃபில்டர் லிஸ்ட் ஸ்ட்ரக்சரல் சூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் என்ன டிசிப்ளின் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் மல்டி கேட்டகரி டேக் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் பார்த்திங்கன்னா காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். காலமோட மெட்டீரியல் டேக் ஆஃப் பண்ண போகிறேன். என்னோடய பேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நியூவாக இருக்க போகுது. ஸோ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மெட்டீரியல் டேக் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா. இதில் தான் நான் ஃபீல்டு சூஸ் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே உங்களுக்கு ஷெடியூல்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சேம் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் கவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணணுன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ கொடுத்திங்கன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா அது சூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம். அப்போ சூஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் மார்க் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மினிமம் ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் மெட்டீரியல் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு மெட்டீரியல் வால்யூம் வேணும். ஓகேங்களா, நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டு நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் எனக்காக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோன்னே நான் ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு காலத்துக்கு தேவையான மெட்டீரியல் டேக் ஆஃப் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் சேம் காலம் பீம் எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மெட்டீரியல் டேக் ஆஃப் எடுத்துக்கலாம். இந்த ஃபீல்ட்ஸ் மாடிஃபை பண்ணுறது ஏற்கனவே உங்களுக்கு ஷெடியூல்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் அதில் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.